ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்ஸ்வாலா கிச்சனில் பல அசைவ உணவுகளை சமைச்சிட்டு வரோம். இன்னைக்கு ஆட்டு தலையை கொண்டு செட்டிநாட்டு சுவையோடு ஆட்டு தலை கறி குழம்பு சமைக்க போகிறோம். சரி, டைம் ஆகுது, கிச்சனுக்கு போகலாமா? நாம் வாங்கியது ஒரு ஆட்டு தலை. அதனை போதுமான அளவுள்ள துண்டுகளாக வெட்டி வாங்கிக் கொள்ளவும். மூளையை மட்டும் துண்டாக்காமல் முழுவதுமாக வாங்கிக் கொள்ளவும். வெட்டிய தலை துண்டுகளை சுமார் 2 to 3 முறை தண்ணீரில் அலசி கொள்ளவும். மூளையை சுத்தம் செய்து 5-6 துண்டுகளாக்கி தனியாக எடுத்துக்கொள்ளவும். மூளையை சுத்தம் செய்து துண்டுகளாக்கும் வீடியோ பதிவு இந்த செய்முறையின் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ளது, பயன்படுத்திக் கொள்ளவும். முதலில் மூளையை தவிர்த்து மற்ற எலும்பு மற்றும் தசைப்பகுதி துண்டுகளை குக்கரில் எடுத்துக்கொள்ளவும். அதனுடன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் மற்றும் 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றவும். அனைத்தையும் 2 விசில் வரும் வரை குக்கரில் வேக வைக்கவும். 100 கிராம் தேங்காய் மற்றும் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். இப்பொழுது வாணலியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு காய விடவும். எண்ணெய் காய்ந்ததும் 2 ஸ்பூன் கரம் மசாலா தூளாகவோ அல்லது பட்டை இலை கிராம்பு என முழுவதுமாகவோ சேர்க்கவும். அதைத் தொடர்ந்து 3 பெரிய அளவு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்கவும். பிறகு 3 பெரிய அளவு தக்காளியை சிறு துண்டுகளாக்கி சேர்க்கவும். உப்பை தேவையான அளவு சேர்க்கவும். உப்பை இப்பொழுதே சேர்ப்பதால் வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாகவே வதங்கிவிடும். அனைத்தும் நன்றாக வதங்கியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கவும். பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்கவும். 2 விசிலுக்கு பிறகு தலைக்கறி துண்டுகள் மசாலாவுடன் சேர்க்க தயாரா இருக்கு. இப்பொழுது தலைக்கறி துண்டுகளையும் அதன் சூப்பையும் மசாலாவுடன் சேர்க்கவும். ஆட்டு தலையில் சதை பகுதிகளை விட எலும்புகள் தான் அதிகமா இருக்கும். ஆனாலும் எலும்புகள் நன்றாக வெந்து விடுவதால் உண்பதற்கு சுவையாக இருக்கும். சுவை மட்டும் இல்லாம தலைப்பகுதியில சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குங்க. உணவு பிரியர்கள் மத்தியில நம்ம வேல்ஸ்வாலா சேனல் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதுக்கு முழு முதல் காரணம் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அரைத்து வைத்த தேங்காய் மற்றும் சோம்பு விழுதை இப்பொழுது சேர்க்கவும். 2 உருளைக்கிழங்கு துண்டுகளை இதனுடன் சேர்க்கவும். பெரும்பாலும் செட்டிநாட்டு குழம்பு வகைகளில் உருளைக்கிழங்குகள் இடம் பிடித்துவிடும். உயர் வெப்பநிலையில் சுமார் 30 நிமிடங்கள் மூடி வைத்து கொதிக்க விடவும். 30 நிமிடங்களுக்கு பிறகு மூளை துண்டுகளை குழம்புடன் சேர்க்கவும். மீண்டும் சுமார் 15 நிமிடங்கள் மூடி வைத்து கொதிக்க விடவும். 15 நிமிடங்களுக்கு பிறகு கிளறிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி குழம்பை இறக்கிவிடவும். செட்டிநாட்டு சுவையுடன் ஆட்டு தலைக்கறி குழம்பு தயார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேல்ஸ்வாலா சேனல்ல நிறைய அசைவ உணவுகள் வாரத்திற்கு 2 வீதம் அடுத்தடுத்து உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. எல்லா உணவு முறைகளையும் உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான அசைவ உணவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.